அன்புள்ள 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். இந்த ஆண்டின் முதல் வகுப்பு. இந்த ஆண்டு உங்களுக்கு வளங்கள் நிறைந்த ஆண்டாக, எல்லாம் நல்லனவே நிகழும் ஆண்டாக வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய வகுப்பை துவங்குகிறோம். இயல் 8 கடந்த வகுப்புல பார்த்தோம். இயல் 8ல இருக்கக்கூடிய இயல் 8ல கடந்த வகுப்புல ஒரு கவிதை பேழைய பாத்துகளை மீட்டவர் அப்படின்ற மாணவர்களை நல்லா கேட்டுக்கங்க. தமிழ் மொழி மிகவும் செம்மையான மொழி, இனிமையான மொழி அப்படின்லாம் நம்ம நிறைய சொல்றோம். தமிழ் மொழிக்கு நிறைய அடைமொழிகளை வைத்து சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய தமிழ் மொழியில நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளணும். அப்படி ஆராய்ச்சிகளை மேற்கொண்டா மட்டும்தான் தமிழ் மொழி காலத்துக்கும் நிலைக்கும். எப்பயுமே நல்லா கேட்டுக்கங்க, ஒரு மொழியில இவ்வளவுதான் அப்படின்றது நம்ம என்ன செய்ய முடியாது, முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாது. என்னைக்குமே நாம தொடர்ந்து ஒரு சில பணிகளை மேற்கொண்டுகிட்டே இருக்கணும். நிறைய இப்ப சொல்லாய்வுகள் நடக்குது. இப்ப நிறைய ஆங்கில வார்த்தைகள் இருக்கு. அந்த ஆங்கில வார்த்தைகளுக்கு இணையான தமிழ்ல என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்ப பிளே கிரவுண்ட் அப்படின்றதுக்கு நம்ம ஆடுகளம் அப்படின்ற வார்த்தைய நம்ம சங்க இலக்கியங்கள் சொல்லி இருக்கு. நம்ம விளையாட்டு மைதானம்னு சொல்றோம். இருந்தாலும் இன்னும் தேர்ந்த சொல், இன்னும் தெளிவான சொல். தமிழ் மொழியில ஒரு சொல்லுக்கு மேலும் 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 புதிய புதிய சொற்கள், அதான் கலைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம். கலை சொல்லாக்கம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய சொற்கள் இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய இலக்கியங்கள்ல என்னென்ன இனிமையான செய்திகள்லாம் இருக்கு, நம்ம இலக்கணங்கள்ல என்னென்ன ஆழ பொதிந்திருக்கக்கூடிய செய்திகள் என்னென்ன, தமிழ் மொழியினுடைய அறிவியல் சிந்தனைகள் என்ன, இப்படி பல்வேறு தரப்பிலையும் பல்வேறு தளங்களிலும் நின்று தமிழ் மொழியை ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி ஆய்வு செய்வதுதான் நாம தமிழ் மொழிக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமை. அப்பதான் மொழி என்ன செய்யும்னா, நம்மளுடைய மொழி வளரும். அந்த வகையில தான் ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளராக தமிழ் மொழியின் இனிமையை ஆராய்ந்து தமிழ் மொழிக்கென வாழ்ந்த ஒரு அருமையான தமிழ் ஆளுமையை பற்றி இன்று நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, நாட்டின் வரலாறு என்பது அந்நாட்டை ஆண்ட அரசர்களுடைய வரலாறு மட்டுமன்று. இப்ப நம்ம நாட்டை ஆள்றதுன்றது, நம்ம நாட்டை ஆளக்கூடிய அரசர்களுடைய வரலாறு மட்டும் நம்ம நினைக்க கூடாது. நம்மையும் தாண்டி எத்தனமோ இன்னைக்கு தமிழ் இலக்கிய வரலாறுன்னு சொல்லும் போது, தமிழுடைய வரலாறுன்னு சொல்லும் போது இத்தனை புலவர்களை நம்ம பேசுறோம். அவங்க என்ன நாட்டை ஆண்டாங்களா? இல்ல, தன்னுடைய பாத்திரத்தால் நாட்டை ஆண்டவர்கள். அப்படி அந்த அரசர்களுடைய வரலாறு மட்டுமல்லாமல் அந்நாட்டில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை வரலாறும் சேர்ந்ததே ஆகும். ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்தந்த நாட்டின் வரலாறு முதன்மையானதாகும். ஆனால் வரலாற்றை ஆவணப்படுத்தும் வழக்கம் நமது நாட்டில் மிக அரிதாகவே இருந்தது. எனவேதான் நமக்கு பழைய வரலாறுகள் இன்றும் குறைவாகவே கிடைக்கின்றன. அந்த காலத்துல நிறைய வரலாறுகளை பதிவு செய்யாம விட்டுட்டாங்க. இப்ப நம்ம சித்த மருத்துவத்திலேயே நிறைய குறிப்புகள் அழிந்து போனதுக்கு காரணம் என்ன? வருங்கால தலைமுறைக்கு அந்த சித்த மருத்துவத்தை தன்னுடைய அந்த சித்த மருத்துவர்கள் சொல்லிக் கொடுக்கல. ரெண்டாவது, பதிவு செய்தது எல்லாம் ஓலைச்சுவடிகள் எல்லாம் நாட்பட்டு கிழிந்து போயிருச்சு. ரெண்டாவது, ஓலைச்சுவடிகளை ஆற்றில் விடக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. இப்படி சில சிக்கல்கள் காரணமாக நமக்கு தமிழ் மொழியில இன்னும் நிறைய நூல்களே இல்லாம போயிடுச்சு. அழிந்து போன நூல்கள்ன்றதே ஒரு பெரிய பட்டியல் இருக்குப்பா. அப்படி இந்த துறைகள்ல பழைய வரலாறுகள் இன்னும் குறைவாகவே கிடைக்கின்றன. பெரிதும் கவனம் குவிக்கப்படாத இத்தகு துறைகளில் வெளிச்சம் பாய்ச்சிய ஆளுமைகள் போற்றத்தக்கவர்கள். ஆளுமைகள்னா ஒரு பர்சனாலிட்டி, அந்த துறையில மின்னி சொலித்தவர். அப்படிப்பட்ட ஆய்வு நோக்கில் வரலாற்றையும் பண்பாட்டையும் செழுமைப்படுத்தும் ஆளுமைகளின் ஆய்வும் போற்றத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் அதாவது ஆய்வு செஞ்சு நம்மகிட்ட இருக்கக்கூடிய அரிய செய்திகளை, நாம் தமிழ் மொழியில் கிடைக்கக்கூடிய வியத்தகும் செய்திகளை, தமிழர்கள் பற்றிய வியத்தகு உண்மைகளை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டி அந்த புது ஒளியை பாய்ச்சியவர் தான் இன்னைக்கு நாம படிக்க போறோம். ஒவ்வொரு தேசிய இனமும் தன்னுடைய கடந்த கால வரலாற்றை அறிந்திருந்தால் மட்டுமே எதிர்கால இலக்குகளை அடைய முடியும். நம்ம கேட்கலாம், ஏன் நம்ம வரலாறை படிக்கணும், கடந்த கால வரலாறை எதுக்கு படிக்கணும்?
ஆறுனாலே வழிப்பா, வரல்னா வந்து போன ஆறு. வந்த பாதையை எவன் ஒருத்தன் திரும்பி பாக்குறானோ அவன் தான் இன்னும் இன்னும் மேல போப்பான். எப்பயுமே ஏற்றி விட்ட ஏனியை எட்டி உதைக்கிறவன் திரும்பி கீழே வர முடியாது. அதே மாதிரி நம்ம கடந்த கால அறிஞர்களை பற்றி, கடந்த கால சான்றோர்களை பற்றி, கடந்த கால இலக்கியங்களை பற்றி, கடந்த கால இலக்கணங்களை பற்றி, இது எல்லாவற்றையும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய வரலாறு புரிஞ்சு முடியும். அப்படி வரலாறு புரிஞ்சு கொண்டால் மட்டும்தான் நாம இன்னும் ஒரு படி முன்னோக்கி செல்ல முடியும். அத்தகைய இன வரலாற்றை இலக்கியம், தொல்லியல், கல்வெட்டு, பண்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் தரவுகள்னா செய்திகள், அதாவது உண்மை சான்றுகள்னு சொல்றோம்ல, அதுதான் தரவுகளை தேடி எழுதிய ஆளுமைகளில் முக்கியமானவர் மயிலை சீனி வேங்கடசாமி. குறிச்சுக்கோங்க, அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதழாசிரியராக வாழ்க்கையை தொடங்கியது, பத்திரிகை ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கியவர் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியபடியே எழுதி முடித்த புத்தகங்களே தமிழர்தம் பழம் பெருமையை உணர உதவும் புதையல்களாக விளங்குகின்றன. பாத்தீங்களா, பள்ளி ஆசிரியராக இருந்து எவ்வளவோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகங்கள்லாம் நம்மளுடைய பண்பாட்டு வரலாற்று பெருமைகளை இந்த உலகிற்கு பறைசாற்றக்கூடிய மிக பெரும் கருவிகளாக, மிக பெரும் பொக்கிஷங்களாக இருக்கு. அதைத்தான் சொல்றாங்க. அவருடைய இளமை கால வாழ்க்கையை பாருங்க. மயிலை சீனி வேங்கடசாமி குறிச்சுக்கோங்க, 16/12/1900 ஆண்டு சென்னை மயிலாப்பூரில் பிறந்தார். தந்தை சீனிவாசன் ஒரு சித்த மருத்துவராகவும், அவருடைய தமையனார்னா கூட பிறந்தவர், உடன்பிறப்பு கோவிந்தராசன் தமிழாசிரியராகவும் விளங்கியமையால் இளமையிலேயே தமிழின் மீது தனியாத பற்றுனா குறையாத ஆர்வம், தமிழ் மேல இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் என்பதும் நுணுகி ஆராயும் திறன். எதையுமே சில குழந்தைகள் பாத்தீங்க அப்படின்னா ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதை திட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஏன் எதற்கு எப்படி சிந்திக்கிறது தான் அறிவியல் ஆற்றல். அந்த அறிவியல் சிந்தனை எல்லா துறைகளிலும் இருந்தா தான் அந்த துறைக்கான வளமை வரும், அந்த துறை இன்னும் மேலும். அப்படி ஆராயும் திறன், நுட்பமாக ஆராயும் திறனும் பெற்றவராக திகழ்ந்தார். தந்தையின் சித்த மருத்துவ பின்புலம், தமையனாரின் தமிழ் பின்புலம் ஆகியவை தன்னையே வரலாற்று ஆய்வாளராக உருவாக்கியது என்பதை அவரே சொல்றார் பாருங்க. தமிழ் பற்று முன்னோர் வழியாக எனக்கு கிடைத்த சீதனம், என்னுடைய முன்னோர்கள் வழியாக எனக்கு கிடைத்த சீதனம். எங்கள் வீட்டில் ராமாயணம், மகாபாரதம் போன்றவையும் ஏட்டுச்சுவடிகளும் நிறைய இருந்தன. ஏட்டுச்சுவடிகளை எடுத்து புரட்டி பார்த்தேன், எதுவும் புரியாது. பின்னால் இவற்றையெல்லாம் படித்து ஆராய வேண்டும் என்னும் எண்ணம் எழும். அப்ப சின்ன வயசுல அதை பார்க்கும்போது இது என்னடா ஒரு புத்தகம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அத பிற்காலத்துல ஆராய்ச்சி செய்யக்கூடிய திறன் அவருக்கு வந்திருக்கு. பின்னால் இவற்றையெல்லாம் படித்து ஆராய வேண்டும் என்னும் எண்ணம் எழும். பின்னால் நான் செய்ய புகுந்த இலக்கிய வரலாற்று கல்வெட்டு ஆராய்ச்சிகளுக்கு அன்றே என் மனத்தில் வித்தூன்றி விட்டேன் என்று அவர் வித்துன விதைப்பார். அப்ப பின்னாடி கல்வெட்டுகளையும் இந்த தொல்லியலையும் வரலாற்றையும் ஆராய்ச்சி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஆர்வம், அப்ப அந்த விளையும் பயிர் முளையிலே தெரியும்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆற்றல் படைத்தவர் அந்த மயிலை சீனி வேங்கடசாமி. பாருங்க, ஆசிரியர் பயிற்சி பெற்று தொடக்கப்பள்ளியில் 25 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். பாடம் கற்பிக்கும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் அவர் வளாகம் சாராத ஆய்வாளராக தம்மை உருவாக்கி கொண்டார். கட்டுரையோ நூலையோ எழுதும், ஒரு கட்டுரை சொல்றோம் வச்சுக்கோங்க, ஒண்ணும் இல்ல, தமிழ் மொழியுடைய இலக்கியத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய மலர்களை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். நீங்க என்ன செய்வீங்க, முதல்ல மலர்கள் எந்தெந்த நூல்கள்ல இருக்கு, மலர்களுடைய பேர்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத தரவுகள் தேடுவோம். அது உண்மை சான்றுகள். அது வெறுமனையே நூல்கள் வழியாக பெறது ஒரு வகை. அதே மாதிரி தொல்லியல்ல பார்க்க, கல்வெட்டுகள்ல பார்க்கலாம், செப்பேடுகள்ல பார்க்கணும், கோயில்களுடைய அந்த சாசனங்கள் அது நிறைய ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு நிறைய வழிகள் இருக்குப்பா. அந்த வகையில தான் இவர் ஒரு கட்டுரையோ நூல் ஒப்பிட்டு ஐயம்னா சந்தேகம் வந்துருச்சுன்னா மற்றவர்களை கேட்டு தெளிந்த பிறகே வெளியிடுவார். இப்ப அதுவும் போல நமக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க, தமிழ் பேராசிரியர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட எல்லாம் போய் நம்ம கேட்கணும். ஐயா, நான் இப்படி ஒரு கருத்தை நினைக்கிறேன், இது சரியா, இதற்கு நீங்கள் எதுவும் கருத்து சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். விபுலானந்த அடிகள், கா. சுப்பிரமணியர், இவரெல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய ஆட்களோட, தமிழ் சான்றோர்களோடு தொடர்புடையவராக இருக்கிறார். திருவிகா, தேப்போ மீனாட்சி சுந்தரம், திருவிகான திரு வி கல்யாண சுந்தரனார்,
தேப்போமி அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார், சர்க்குணர் ஆகிய அறிஞர் பெருமக்களுடன் கொண்டிருந்த தொடர்பு காரணமாக அவரது இவருடைய ஆய்வு கட்டுரைகள் அப்பயே குடியரசு, ஊழியன், செந்தமிழ் செல்வி, ஆரம்ப ஆசிரியன், லக்ஷ்மி முதலான இதழ்களில் வெளியாகின. மயிலை சீனி ஒரு தமிழ் தேனி, எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. மயிலை சீனி ஒரு தமிழ் தேனி, அறிவின் வாயில்களை நோக்கியே அவர் கால்கள் நடந்தன, நூலகங்களே அவரது தாயகங்களாகின. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. அவர் தமிழ் தேனியா, தமிழ் எப்படி மலர்கள்ல இருக்கக்கூடிய தேனி மாதிரி தமிழ் நூல்கள்ல என்னென்ன இருக்குன்றத, தமிழ் வரலாற்றை ஆராய்ந்து தேடி தேடி கல்வெட்டுகள் வரலாறுகள் ஆராய்ச்சி செய்தவர் அவர். ஒரு தேனி. நூலகங்களை எப்பயுமே நூல்களை நிறைய படிப்பாராம். அவரது தாயகங்களாகின அறிவை விரிவு செய்து அல்லும் பகலும் ஆய்வில் மூழ்கி கருத்து முத்துக்களை தமிழ்நாட்டிற்கு வழங்கினார். புதிய செய்தி தருதல், புது விளக்கமளித்தல், இருண்ட பக்கங்களுக்கு ஒளியூட்டுதல், தவறுகளை மறுத்து உண்மையை எடுத்துரைத்தல் என்பனவற்றை ஆய்வு அணுகுமுறைகளாக கொண்டார். இதுதான் ஆய்வு. உண்மையான ஆய்வுக்கு இதெல்லாம் வேணும். ஏதாவது சொன்னதையே திருப்பி சொல்லாம புதிய செய்திகளை தெரியும். தமிழ் மொழியில் இப்படியெல்லாம் இருக்கியா அப்படின்னு சொல்லணும். புதிய விளக்கம் கொடுக்கலாம். இருண்ட பக்கங்களுக்கு சிலது தவறான செய்திகள் சொல்லியிருப்பாங்க, அதை உண்மையை நிரூபிக்கலாம். இப்படி தன்னுடைய ஆய்வினுடைய அணுகுமுறைகளை, அவருடைய ரிசர்ச் மெத்தட் அது அப்படி கொண்டார். தொடக்க கால ஆய்வுகள், இவர் தொடக்க காலத்துல என்னென்ன ஆய்வுகள்லாம் மேற்கொண்டார்ன்றத பாக்குறோம் பாருங்க. 1934 தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிந்தாதிரிப்பேட்டை உயர்நிலை பள்ளியில் நடத்திய தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் சர்க்குணர் கிறிஸ்தவமும் தமிழும் என்ற பொருள் குறித்து உரையாற்றினார். அவ்வுரையை கேட்டு பெற்ற ஆர்வத்தினால் கிறிஸ்தவமும் தமிழும் என்னும் நூலை அப்ப ஆய்வு அது கேட்கிறாரு. கேட்டுட்டு அதை வச்சு ஆய்வு கிறிஸ்தவமும் தமிழும் இதை குறிச்சுக்கோங்கப்பா. இதுதான் அவருடைய முதல் நூல். இது தேர்வுல கேட்பாங்க. மயிலை சீனி எழுதிய முதல் நூல் எதுன்னு கேட்டா கிறிஸ்தவமும் தமிழும். யாருடைய உரையை கேட்டு? சர்க்குணர். இதுவே அவருடைய முதல் நூலாகும். தமிழின் தொழில் இலக்கியம், தொல்கலை, அதாவது பழமையான இலக்கியங்கள், பழமையான கலைகள், பழமையான எழுத்துக்கள் இவற்றையெல்லாம் கொண்ட ஈடுபாடு காரணமாக பௌத்தமும் தமிழும், சமணமும் தமிழும் ஆகிய நூல்களை அவர் இயற்றினார். அப்புறம் பாருங்க, தமிழுக்கு ஆற்றிய தொண்டிகள். அப்ப இவர் எழுதினது கிறிஸ்தவமும் தமிழமும், பௌத்தமும் தமிழ். இதெல்லாம் ஒரு ஆய்வு நோட்களை எழுதக்கூடியது. இது சும்மா நம்ம மனதில் தோன்றியவற்றை எழுத முடியாது. புதிய செய்தியை தரணும், புதிய விளக்கம் தரணும். ஏன்னா இது சமயம் தொடர்பான நூட்கள்ன்றப்ப இன்னும் கவனமா இருக்கணும். தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் அளப்பரியன. அதனை அவர் காழ்ப்புணர்வின்றி நடுநிலை நின்று இந்நூல்கள் வாயிலாக வெளிப்படுத்தினார். அப்ப இதெல்லாம் அச்சமயத்தார்கள். யாராரு? கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், இவங்கள வேற சமயத்தை சார்ந்தவர்கள். இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய தொண்டுகளை எல்லாம் காழ்ப்புணர்வு இன்றி, சொந்த விருப்பு வெறுப்புகளை இன்றி நடுநிலையோடு நின்று நூல்கள் வாயிலாக வெளிப்படுத்தினார். சமயம், மானுடவியல், தமிழக வரலாறு, தொல்பொருள் ஆய்வு, கலை வரலாறு, மொழி ஆய்வு குறிச்சுக்கோங்க. இது எல்லாத்துலயுமே அதிக கவனம். ஏன்னா ஒருத்தர் ஒரு வேலை செய்யறதே ரொம்ப பெருசு. ஆனா இவர் எத்தனை துறைகள்ல கவனம் செலுத்தியிருக்கார் பாருங்க. குறிப்பாக கல்வெட்டு ஆய்வில் இவருக்கு பயிற்சி அதிகம். தமிழ் எழுத்தியலின் வளர்ச்சியை நன்கு உணர்ந்தவர். வட்டெழுத்து, கோல் எழுத்து, தமிழ் பிராமி ஆகியவற்றில் புலமை பெற்றிருந்த காரணத்தினால் சாசனங்களை அவரால், சாசனம்னா அந்த பட்டயம் கொடுக்குறாங்களப்பா, அந்த இதெல்லாம் சாசனம்னா நம்மளுடைய பதிய வைக்கக்கூடியது. பத்திரம்னு இப்ப சொல்றோம்னா அது மாதிரி அந்த காலத்துல மன்னர்கள் சாசனம் கொடுத்திருப்பாங்க. மன்னர்கள் பதிவு செஞ்சிருப்பாங்க. அதைத்தான் சாசனம்னு சொல்றோம். வட்டெழுத்து, கோல் எழுத்து, தமிழ் பிராமி, தமிழ் கல்வெட்டுக்கள்ல நம்ம இந்த சங்ககால கல்வெட்டுன்னு படிக்கும் போதே நான் சொன்னேன், தமிழ் எழுத்துக்கள் கல்வெட்டுகளுக்கு பேர் பிராமி கல்வெட்டுகள்னு பேர். ஆகியவற்றில் புலமை பெற்றிருந்த காரணத்தினால் சாசனங்களை அவரால் எளிதாக வாசிக்க முடிந்தது. வரலாறு, இலக்கியம், கலையியல், சமயம் என பல துறைகளிலும் நூல்களை எழுதியிருப்பது வேங்கடசாமியின் பன்முக அறிவை விளக்குகிறது. அப்படி நிறைய என்ன செஞ்சிருக்கிறாரு? நிறைய துறைகளை தொடர்புடைய நூல்களை, பல நூல்களை எழுதியிருக்கிறாரு. பாருங்க, வரலாற்று ஆய்வுகள்.
1950களில் கிபி பொது ஆண்டில் 3ஆம் நூற்றாண்டு தொடங்கி கிபி பொது ஆண்டுல 9ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலங்களில் ஆட்சி புரிந்த மன்னர்களை பற்றிய ஆய்வில் ஈடுபட்டார். யார் யார் மன்னர்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார்? மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் இவரெல்லாம் ஆகியோர் குறித்து நூல்களை தொடர்ந்து 3ஆம் நந்திவர்மன் என்னும் பல்லவ மன்னனை பற்றியும் அவர் எழுதினார். இது தமிழில் அம்மன்னனை பற்றி எழுதப்பட்ட பாரு யாருமே எழுதாத ஒரு மன்னன் 3ஆம் நந்திவர்மன், நந்திக்கலமாக எழுதினாங்கல்ல, அந்த மன்னனை பற்றி முதல்ல எழுதின பெருமையுடைய நூல் அந்த நூல். இவை தவிர சங்ககால மூவேந்தர்கள், கொங்கு நாட்டு மன்னர்கள், துளு நாட்டு மன்னர்கள், களப்பிரர்கள் மற்றும் இலங்கை குறித்த வரலாறு ஆகியவற்றையும் எழுதினார். இதுக்கெல்லாம் தானா எழுதிட முடியாது. இதுக்கெல்லாம் நிறைய தரவுகளை சேர்க்கணும், நிறைய சான்றுகளை தூக்கணும். அப்பதான் இந்த நூல்கள்லாம் எழுத முடியும். மேற்குறித்தவற்றுள் வரலாற்றை மட்டும் எழுதாமல், எழுதும் போது அவங்களுடைய வரலாற்றை மட்டும் எழுதாம அதுல அரசியல் எப்படி இருந்துச்சு, பண்பாடு எப்படி இருந்துச்சு, கலை இலக்கியம் எப்படி இருந்துச்சு, மக்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இவற்றையும் கூட பதிவு செய்த பெருமை இந்த மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களை சாரும். சங்க இலக்கியத்துக்கு பிற்பட்ட சங்க காலத்துக்கு பிற்பட்ட காலத்தில் தமிழகத்தை களப்பிரர்கள் என்ற மன்னர்கள் ஆட்சி புரிந்தனர். அவர் இவங்க களப்பிரர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தமிழக மக்களிடையே நிறைய தீய ஒழுக்கங்கள் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவருடைய காலத்தை தமிழர்கள் வரலாற்றுல இருண்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தமிழர்களின் வரலாற்றில் இருண்ட காலம் என்னும் மரபு வழிபட்ட வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருந்தனர். இம்மன்னர்கள் குறித்த ஆய்வை வேங்கடசாமி அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, விரிவாக மேற்கொண்டு களப்பிரர் குறித்த புதிய கண்ணோட்டத்தை களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் என்னும் குறிச்சுக்கோங்க, களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் என்னும் நூல் மூலம் வெளிப்படுத்தினார். சரிதானா? கலையியல் ஆய்வுகள், கலையியல் சார்ந்து தமிழ், அப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நூல் குறிச்சுக்கோங்க. களப்பிரர்கள் ஆட்சியில் தமிழகம்ன்றதெல்லாம் ஆராய்ச்சிகள் நிறைய மேற்கொண்டு எழுத வேண்டிய நூல்கள் அதில் எழுதியிருக்கிறார். கலையியல் ஆய்வுகள், கலையியல் சார்ந்து தமிழில் வெளியான பல நூல்களுக்கும் வேங்கடசாமியை வழிகாட்டியாக விளங்கினார். அதாவது நிறைய கலைகளை பற்றி இக்கலை ஆராய்ச்சிக்கு அவருடைய பல்துறை அறிவும் தம் இளமை பருவத்தில் அவர் ஓவியமும் படிச்சிருக்கிறாரு. ஓவிய கல்லூரியில் பயின்றதும் இதற்கு உதவியாக கட்டடம், சிற்பம், ஓவியம் தொடர்பான இவரது ஆய்வுகள் தமிழ் சமூக வரலாற்றுக்கு புதிய வரவாக அமைந்தன. அப்ப ஒரு கலையை பற்றி ஆராய்ச்சி செஞ்சா அந்த கலை தொடர்பாக இன்னும் பல ஆய்வுகள் தோன்றும். மக்கள் படிக்கும் போது கலை சார்ந்த ஒரு ஆர்வம் தோன்றும். அப்படி தமிழர் வளர்த்த அழகு கலைகள் குறிச்சுக்கோங்கப்பா, தமிழரது கலைத்திறனை எடுத்து ஓதும் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்னும் நூல் கவின் கலைகள், அதாவது நிறைய ஆர்ட்ஸ், மாடர்ன் ஆர்ட்ஸ் சொல்றோம்ல, கவின் கலைகள், அதை குறித்து தமிழில் வந்த முழுமையான முதல் நூலாகும். தற்காலத்து தமிழ் சமூகம் தனது பழைய அழகு கலை செல்வங்களை, இப்ப நம்ம ஓவிய கலையில நம்ம பண்டைய கோயில்கள்ல இருக்கக்கூடிய விதானத்துல அந்த மேற்கூரையில இருக்கக்கூடிய ஓவியங்கள்லாம் எவ்வளவு தத்ரூபமா இருக்கு. சிற்பங்களை பார்த்தோன்னா இப்ப எவ்வளவோ புதிய தொழில்நுட்பம் வந்துருச்சு. ஆனாலும் கூட பண்டைய கால ஓவியங்கள் மாதிரி நம்ம எதுவுமே வரைய முடியலையே. பழைய அழகு கலை செல்வங்களை மறந்து தன் பெருமை தானறியா சமூகமாக இருந்து வருகிறது. கலை என்று இப்போது கூறப்படுகிறது எல்லாம் சினிமா கலையும் இசைக்கலைகள் பற்றியே, இலக்கிய கலை கூட அதிகமாக பேசப்படுவது இல்லை. இதெல்லாம் ரொம்ப இந்த உலகத்துல நடக்கக்கூடிய ஒன்று, இப்போது நடக்கக்கூடிய ஒன்று. ஏனைய அழகு கலைகளை பற்றி அறவே மறந்து விட்டனர். எனவே இந்நூல் எழுதப்பட்டது என்று இந்நூலையின் முன்னிலையில் மயிலை சீனி வேங்கடசாமி குறிப்பிடுகின்றார். பார்த்துக்கோங்க எவ்வளவு அர்த்தத்தோட குறிப்பிட்டிருக்காரு. இந்நூல் தமிழக அரசுடைய முதல் பரிசை பெற்றது குறிப்பிடத்தக்கது. குறிச்சுக்கப்பா, இறைவன் ஆடிய 7 வகை தாண்டவம், தாண்டவம்னா ஆடல், நுண்கலைகள், இது மாதிரி எத்தனையோ தமிழர்கள் கிட்டத்தட்ட கலைகள் 64 சொல்றோம்ல, எத்தனையோ கலைகள் தமிழ்ல இருக்கு. நம்ம நினைக்கிறதெல்லாம் சினிமா கலையும் இசைக்கலையும் மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னு வருத்தத்தோட சொல்றாரு. இசைவாணர் கதைகள் ஆகியவை கலை பற்றிய இவருடைய பிற நூல்கள் ஆகும். தமது நூல்களின் படங்களை தானே வரைந்து வெளியிட்டது இவரது கலைத்திறனுக்கு. ஏன்னா ஓவிய கல்லூரியில படிச்சிருக்கிறார்ல, அதனால தானே வரைஞ்சு வெளியிடுறாரு. இவரது கலைத்திறனுக்கு சான்றாகும். மயிலை சீனி வேங்கடசாமி பற்றி நாரண துரைக்கண்ணன் சொன்ன உருவ விவரிப்பு பாருங்க. அவரை பத்தி 5 அடிக்கு உட்பட்ட குரல் வடிவம், குரல்னா திருக்குறள் 7 அடி, 5 அடிக்கு உட்பட்ட 7 சீரு
ஐந்தடிக்கு உட்பட்ட குரல் வடிவம், அகன்ற நெற்றி, பட்ட முகம், இடுப்பான மூக்கு, பேசத் துடிக்கும் மெல் உதடுகள், 4 முழ வெள்ளை வேட்டி, காலர் இல்லாத முழுக்கை சட்டை, சட்டப்பையில் மூக்கு கண்ணாடி, பவுட்டன் பேனா, கழுத்தை சுற்றி மார்பின் இருபுறமும் தொங்கும் மேல் துண்டு, இடது கரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் புத்தகப்பை. இப்படியான தோற்றத்துடன் கன்னிமாரா நூலகத்தை விட்டு வேகமாக நடந்து வெளியே வருகிறாரே, அவர்தான் மயிலை சீனி வேங்கடசாமி. அப்படியே அவர் படம் பிடிச்சு வச்சது மாதிரி நாரண துரக்கண்ணன் சொல்றாரு பாருங்க. அப்படி ஒரு அருமையான தமிழ் சான்றோர் இந்த யாரு, நம்மளுடைய மயிலை சீனி வேங்கடசாமி. இலக்கிய ஆய்வுகள். 1962 ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ் துறையின் அறக்கட்டளை சொற்பொழிவு ஒன்றை வேங்கடசாமி நிகழ்த்தினார். இச்சொற்பொழிவுகள் மூலம் அவரது ஆய்வு பயணம் தொல்காப்பியம், சங்க இலக்கியம், கல்வெட்டுகள் ஆகியவற்றை நோக்கி எல்லா துறைகளையும், எல்லா இதுல இலக்கிய நூல்களையும் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் ஆகியவற்றை நோக்கி நகர்ந்தது. அதன் விளைவாக சங்ககால தமிழக வரலாற்றில் சில செய்திகள், பழங்கால தமிழர்கள் வணிகம், களப்பிரர் ஆட்சியில் தமிழகம், கொங்கு நாட்டு வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு, சங்ககாலம் அரசியல் ஆகிய நூல்களையும் எழுதினார். இப்ப எவ்வளவு நூல்களை எழுதியிருக்கிறார்னு பாருங்க. அவருடைய அந்த ஆய்வு பணி எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. ஆய்வுலகில் மயிலை சீனி வேங்கடசாமியின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கூற வேண்டுமானால் தமிழக வரலாற்றை பல கோணங்களில், முக்கியமா தமிழக வரலாற்றை பல கோணங்களில் மீட்டு உருவாக்கம் செய்ததை குறிப்பிடலாம். தமிழ்நாட்டு வரலாறு என்னும் இவருடைய நூல் மீட்டு உருவாக்க முயற்சிக்கு சரியான சான்றாகும். பாருங்க, குறிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டு வரலாறு மீட்டு உருவாக்கம் பண்றதுக்கு தமிழ்நாட்டு வரலாற்று, சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம் முதலிய இலக்கிய தரவுகளை கொண்டு இந்த நூலை எழுதியுள்ளார். அத்துடன் துளு மொழியையும் தமிழ் மொழியையும் ஒப்பிட்டு ஆராய்ந்துள்ளார். குறைந்த ஆதாரங்களை கொண்டு ஒரு பெரிய வரலாற்றையே உருவாக்கிய இவரது நுண்ணிய அறிவிற்கு சான்றாக இந்நூல் விளங்குகிறது. தமிழியலுக்கு தேவையான பல்வேறு ஆவணங்களையும் தொகுத்து ஆய்வு செய்யும் பணியை இவர் மேற்கொண்டார். இப்பணியின் விளைவாக சாசன செய்யுள் மஞ்சரி, குறிச்சுக்கோங்க, தமிழியல், தமிழ் வளருவதற்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் சாசன செய்யுள் மஞ்சரி, மறைந்து போன தமிழ் நூல்கள் ஆகிய நூல்களை எழுதினார். இவருடைய 19ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம் என்னும் நூல் ஒவ்வொரு நூற்றாண்டையும் எவ்வகையில் ஆவணப்படுத்துவது என்பதற்கான முன்னோடி நூல். இப்ப அந்த எத்தனை நூல்கள் இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு வருஷமும் போட்டு அழகா கொடுத்திருக்கிறாரு. அப்ப இது மற்ற நூல்களுக்குன்னா இது ஒரு முன்னோடி மாதிரி. இதே போல மறைந்து போன தமிழ் நூல்கள் என்னும் நூல் வேங்கடசாமி அவர்களின் அரிய ஆவண பணிகளில் ஒன்றாகும். இந்நூல் தமிழ் மறுமலர்ச்சிக்கு பெரும் ஊக்கம் அளிப்பதாக அமைந்தது. இந்நூலில் பரந்த தமிழ் இலக்கிய இலக்கண பரப்பில் உறைந்திருந்த செய்திகளை தொகுத்து மறைந்து போன 333 நூல்கள், குறிச்சுக்கங்கப்பா, 330 நூல்களையும், அப்படி 33 நூல்களையும் சொல்லியிருக்கிறாரு. குறிப்புகளை நம் முன் நிறுத்துகிறார். அடுத்து பன்மொழி புலமை. தமிழ் ஆய்வு மரபில் சொல்லாய்வுகளை மேற்கொள்ளாத ஆய்வாளர் இல்லை. நீண்ட வரலாறு கொண்ட மொழியின் சொற்களில் இவ்வகையான ஆய்விற்கு ஏதுக்கள்னா காரணம்ப்பா மிகுதியாகும். வேங்கடசாமி தொடர்ச்சியாக புதிய புதிய சொற்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது. இத்தகைய சொல்லாய்வு பணியை மேற்கொண்டு வந்துள்ளார். செந்தமிழ் செல்வி என்னும் இதழில் அவர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் அஞ்சிரை தும்பி, இது நக்கீரருடைய பாடல்ல வரக்கூடியது, அஞ்சிரை தும்பி என்ற தொகுப்பாக வெளியிடப்பட்டது. வேங்கடசாமி அவர்கள் மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம், பாலி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் பயிற்சி உடையவர். எனவே மகேந்திரவர்மன் இயற்றிய மற்ற எத்தனை மொழிகள் தெரிஞ்சிருக்குது பாருங்க அவருக்கு. மத்த விலாசம் என்ற நாடக நூலை ஆங்கிலத்தில இருந்து தமிழ் படுத்துறாரு. குறிச்சுக்கோங்க, மத்த விலாசம் யாரு, மகேந்திரவர்மன் இயற்றிய மத்த விலாசம் என்ற நூலை ஆங்கிலத்தில இருந்து தமிழ் படுத்துறாரு. தமிழ் பண்பாட்டிலும் தமிழர் வரலாற்றிலும் ஆழ்ந்த அக்கறை கொண்ட மயிலை சீனி அவர்கள் தமிழர் பண்பாட்டின் தனித்தன்மையை நிறுவுவதில் உறுதியான பார்வை கொண்டவர். அப்ப எவ்வளவு அந்த தமிழ் மேல ஒரு ஆர்வம் இருக்கு பாருங்க. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியவியல் என்ற வட்டத்திற்குள் பேசப்பட்ட தமிழகத்தின் வரலாற்றை அதிலிருந்து மீட்டு திராவிட இயலாக அடையாளப்படுத்தியதில், ஏன்னா இந்தியான்னு சொன்னத திராவிடம், எங்க நாடு திராவிடம் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்திய பங்கு, இவருடைய பங்கு குறிப்பிடத்தக்கது. அதன் பயனாக இன்று திராவிட இயல் தமிழ் இயலாக வளர்ந்துள்ளது. பாருங்க, அவர் பாவேந்தர் பாரதிதாசன் பாருங்க,
தான் அவருடைய வேங்கடசாமியை பத்தி பாவேந்தர் பாரதி பாரதிதாசன் பாடிய பாடலை பார்க்கிறே. தாம் கெட நேர்ந்த போதும் தமிழ் கடல் அற்ற அண்ணால் தமிழ் கடலற்ற அண்ணல் வேங்கடசாமி என்பேன் விரிவெறு தமிழர் மேன்மை ஓங்கிடச் செய்வது ஒன்றே உயிர்ப்பணியாக கொண்டோன் வீங்கிட மாட்டான் கல்வி விளம்பரம் விளைதல் இல்லான். அப்ப கொஞ்சம் கூட தலைக்கணம் இல்லாமல் தான் கெட்டாலும் தமிழ் கெடல் அற்ற அண்ணல். அண்ணல்னா என்னது? தலைவர்னு அர்த்தம். அண்ணல்னா அண்ணான்னு அர்த்தம். வேங்கடசாமி என்பேன் விரிவெறு தமிழர்களுடைய மேன்மையையும் சிறப்பையும் விரிவான சொற்களால் சொல்ல ஓங்கிட செய்த இந்த உலகமே அறியக்கூடிய அளவிற்கு உயிர் பணியாக மேற்கொண்ட அவன் கல்வி விளம்பரம் இல்லாதவன் என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் அவரை பற்றி ஒரு அருமையான கவிதையை எழுதியிருக்கிறாரு. பாருங்க, நான் கதைகளையும் இவரே சொல்றாரு, நவீனங்களையும் எழுதுகிறவன் அல்ல, வரலாற்று ஆராய்ச்சி நூல்களையும் தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி நூல்களையும் எழுதுகிறவன். ஆராய்ச்சி நூல்களை பெரும்பான்மையினோர் படித்ததில்லை, இதை மிகச் சிறுபான்மையோரே படிக்கின்றனர் என்பதை நன்றாக தெரிந்தே ஆராய்ச்சி நூல்களை எழுதுகின்றேன் என்று வேங்கடசாமி வருந்தி எழுதியுள்ளார். இது அவர் வரலாற்றின் மீதுள்ள அவருடைய ஈடுபாட்டையும் உழைப்பையும் பறைசாற்றுவதோடு தமிழர் தம் வரலாற்றை பொருட்படுத்தாத போக்கினையும் அறிவிக்கிறது. எனவேதான் சுவாமி விபுலானந்த அடிகள் மயிலை சீனி வேங்கடசாமி ஆண்டில் இளைஞராக இருந்தாலும் ஆராய்ச்சி துறையில் முதியவர், நல்லொழுக்கம் வாய்ந்தவர், நல்லோருடைய கூட்டு உறவை பொன்னே போல் போற்றுபவர் என்று புகழ் மாலை சுற்றி இருக்கிறார். அப்படி தன்னுடைய ஆராய்ச்சி நூல்களை மற்றவங்க படிக்கலன்ற ஒரு ஏக்கம் இருக்கு. ஏன்னா ஆராய்ச்சி நூல்களை படிச்சாதான் இன்னும் நமக்கு ஒரு ஆராய்ச்சி செய்யணும்னு. அப்படி அவர் இளைஞராக இருந்தாலும் அதுல தம்முடைய முதியவராக ஆராய்ச்சி துறையில் முதுபெரும் அறிஞராக திகழ்ந்தவர், ஆராய்ச்சி பேரறிஞர். மயிலை சீனியாரால் பல ஆய்வுகள் தமிழ் உலகுக்கு முதலாக வழங்கப்பட்டவை. ஏன்னா முதலாக சில விஷயங்களை செஞ்சவர் இவர்தான். இவரது ஆய்வுகள் அறிஞருக்கு மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் அறிவு விருந்து ஓம்பியவை. பல ஆய்வுகள் கிளை விடுவதற்கு சொன்னா நிறைய ஆய்வுகள் தோன்றுவதற்கு அடிமரமாக இருந்தவை இவரது ஆய்வுகள். வேண்டாத நூல் எது என்றோ, நூலில் வேண்டாத பகுதி என்றோ ஒதுக்க முடியாத வகையில் இவரது எழுத்தாளுமை நல்ல எல்லா பக்கங்களையும் நல்ல செய்திகளை சொன்னவர், அரிய செய்திகளை சொன்னவர். தமிழக வரலாற்று கழகத்திலும் தமிழக புலவர் குழுவிலும் உறுப்பினராக இருந்து பெரும் தொண்டாற்றிய வேங்கடசாமிக்கு 1962 தமிழ் எழுத்தாளர் சங்கம் பாராட்டி கேடயம் வழங்கியது. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை செம்மல் என்ற விருதினை அளித்தது. தமது ஓயாத தேடலினாலும் கடுமையான உழைப்பாலும் அரிய ஆய்வு முடிவுகளை கொண்ட இம்மாமனிதருக்கு அறிஞர்கள் கூடி சென்னை கோகலே மண்டபத்தில் மணி விழா எடுத்து ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டத்தை வழங்கினர். குறிச்சுக்கங்கப்பா, ஆராய்ச்சி பேரறிஞர் பட்டத்தை இவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. திருமணமே செய்து கொள்ளாமல் இல்லற துறவியாக வாழ்ந்து தம் வாழ்வை முழுமையாக தமிழியல் ஆய்வுக்கு ஒதுக்கியவர் மயிலை சீனி வேங்கடசாமி. அவர் நாம் தாழாமல் இருக்க தம்மை தாழ்த்தி கொண்டவர். நமது பெருமைகளை ஆய்வு நோக்கில் விரித்துரைத்தவர். நமது சுய அடையாளங்களை மீட்டு தந்தவர். அப்ப மறைந்து இருக்கக்கூடிய நமது சுய அடையாளங்களை எல்லாம் மீட்டு தந்த அற்புதமான ஆராய்ச்சி பேரறிஞர் அவர். ஆராய்ச்சி செம்மல் அவர். ஆராய்ச்சி பேரறிஞர், தமிழ் பேரவை செம்மல். அவரை பற்றி தான் இன்னைக்கு நாம படிச்சிருக்கிறோம். சரிங்களா? அப்ப நமது அடையாளங்களை மீட்டவர் என்ற தலைப்புக்கு இவர் மிகச் சரியானவர். சரிதானா? புதிய செய்தி காணும் ஆய்வு. சேரன் கொடிக்கு வில், சோழன் கொடிக்கு புலி, பாண்டியன் கொடிக்கு மீன் என்று மரபான சின்னங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மற்ற சின்னங்கள் பற்றிய குறிப்புகள் ஆய்வுலகு அறியாதவை. சங்ககால பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்தான் என்று செய்தி அகநானூற்றில் 162வது பாடல்ல இருக்கிறத முதலாக அறிந்து வெளிப்படுத்தியவர் மயிலை சீனி வேங்கடசாமி. அப்ப இப்படி பல செய்திகள் அந்த நூலை முழுமையுமா படிச்சா தானே அதெல்லாம் சொல்ல முடியும். அப்படி சொல்லக்கூடியவர். சரிதானா? அவரை பற்றி படிக்கிறது மட்டுமில்லாம ஆராய்ச்சி, தமிழ் மொழியில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த ஆற்றலையும் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்கள் பகுதியைச் சேர்ந்த தமிழறிஞர் ஒருவரின் பணிகள் குறித்து வகுப்பறையில் கலந்துரையாட
தமிழ் அறிஞர்களின் பணிகள் குறித்து வகுப்பறையில் படத்தொகுப்பு உருவாக்குக அப்படின்னு 2 கற்பவை கற்றபின் கொடுத்திருக்கிறாங்க. அதை நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப மயிலசீனி வெங்கடசாமியில இருக்கக்கூடிய கேள்விகள். தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்புரை வரைக. இதை நீங்க குறிச்சுக்கலாம்ப்பா. அந்த குருவினால முதல் கேள்வி. ஏன்னா அதுல எதை பற்றி என்னென்ன கலைகளை பற்றி அவர் சொல்றாருன்னு. விரிபெரு தமிழர் மேன்மை ஓங்கிடச் செய்வது ஒன்றே உயர்பணியாக கொண்டோன் யார், யாரை பற்றி எதற்காக கூறுகிறார்? யார் சொன்னது? பாவேந்தர் பாரதிதாசன். யார சொன்னது? மயிலசீனி வேங்கடசாமி பற்றி. எதற்காக சொன்னார்னா தமிழருடைய மேன்கணியை பற்றி நிறைய ஆராய்ச்சி நூல்கள், அதுல ஒரு சில நூல்களெல்லாம் நீங்க பட்டியலிடணும். அதை உயிர் மூச்சாக கொண்டவர். அதே மாதிரி சிறுமினால முதல் கேள்வி பாருங்க. மயிலசீனி வேங்கடசாமி நினைவு சிறப்புகளுக்கு செய்திகள் உருவாக்கி தருக. அதை குறிச்சுக்கோங்க. கடையேழு வள்ளல்களையும் அது அடுத்த பாடத்துல வரும். மயிலையார் ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் என்னும் கூற்றினை சான்றுகளுடன் கட்டுரைக்க. இந்த கேள்வியெல்லாம் நீங்க நெடுவினால குறிப்பு சட்டகம் முத்து மயிலசீனி வேங்கடசாமியை பற்றி அவர் எழுதின நூல்கள் எல்லாம் வருடம் எதை பற்றி எழுதினாரா அப்படின்றதெல்லாம் நீங்க கவனமா எழுதிக்கிறணும். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி ஆராய்ச்சி பேரறிஞர்களை பற்றி நீங்க படிக்கும்போது உங்களுக்கு நிறைய என்ன செய்யும், சில செய்திகள் வரும். அதையும் நீங்க பாத்துக்கலாம். சரிதானப்பா? இன்றைய வகுப்பில் இணைத்த அனைத்து மாணவர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துகள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.